இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சேங்க. எந்திரிக்கும் போதே பெல்ட் போடுறதுக்காக பின்னாடி வீடு கட்டலான் இருந்தோம். அது போடுறதுக்காக வந்துட்டாங்க. வந்ததும் வந்து சொல்லிவிட்டு பொருளெலாம் எடுத்துகிட்டு வரோம், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி சமைச்சிடலாம், பசங்க வேறு பசிக்குதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு சிக்கன் குழம்பு தோசைங்க காலையில் செஞ்சு சாப்பிட்டோம். பையனுக்கும் போட்டாச்சு. அவன் ரொம்ப பசிக்குதுன்னா அதனால் அவனுக்கு 2 தோசை சுட்டு போட்டாச்சு. அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிடும்போதே பூனைக்கும் போட்டுகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் இங்கே வந்து கம்பி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பெல்ட் போடுறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இங்கே வெட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து பெல்ட் போடுறதுக்கு ரெடி இன்னொரு பக்கம் இன்னொரு அண்ணா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு அண்ணா இன்னொரு பக்கம் இன்னொரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதுதாங்க நாங்கள் கட்டுற இடம். கல்லெலாம் வந்து அது ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருக்கோம். எங்கள் அம்மா ஒரு சீரியல் பார்த்தாங்களாம்மா, அந்த சீரியல் பற்றி விளக்கமாக சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் கேளுங்க. இது பத்த ஐயா இந்த சீரியல் பற்றி சொல்லிக்கிட்டு என்ன சிரிப்பு பாருங்கள் உங்களுக்கு. பையன் இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். பூனையும் அவன் தலை மேலேயே ஏறி படுத்துட்டு இப்படி தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ கொஞ்சம் அந்த பூனையை. பூனைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என் சின்ன பையனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அந்த பொருள் வந்துருச்சு. அது வந்தவுடனே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அதோட வீடியோ கிளிப் தாங்க இது, பாருங்கள். இது என்ன பொருள்னால் ஸ்டாண்டு தாங்க. ஸ்பூன் வைக்கிறதுக்காக சரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. சரி வாங்கலான்னு ஆர்டர் போட்டிருந்தேங்க. 1 வீக் கழிச்சு இப்போ தான் வந்தது. பொருள் நல்லா இருக்குது, நல்லா கெட்டியாக நல்லா இருக்குங்க. நான் எப்படி வருதோன்னு நினச்சேன், பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. இவ்வளோ ஹைட்டு வருமாங்கண்ணா? இந்த அளவுக்கு ஹைட்டு வருங்களா? என்னங்க? கம்பி கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க ஆஃப் டே வேலை செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னும் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்க கம்பி கட்டினதாங்க இது. இதை ரெடி பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க.